ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்டா இது சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்மலான ரெசிபி தாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, கேரட் மாங்காய் இது ரெண்டும் வச்சு ஒரு கேரட் சாதம் ஒரு மாங்காய் சாதம் எப்படி பண்ணுவோன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கேரட்டை கழுவிட்டு நல்லா திருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி மாங்காவையும் நல்லா கட் பண்ணிவிட்டு திருவி வச்சுக்கோங்க. இந்த இதெல்லாம் திருவி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேரட் சாதத்துக்கு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னு கொஞ்சம் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சமாக ஜீரகம், 2 பச்சை மிளகாங்க. பச்சை மிளகாலாம் நல்லா எண்ணெயில் வதக்கினோன்னா கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதோட பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருவண்ண கேரட்டை போட்டுக்கோங்க. கேரட் நல்லா வதங்கினோன்னா எண்ணெயிலே வதங்கணுங்க. சாதம் எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நெய் கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேணால் ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நெய் அவங்கவுங்க விருப்பம் தான். இப்போ உப்பு போட்டோன்னே நல்லா கிளறிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போனோன்னா வெந்திருக்கும் கேரட். நீங்கள் எதுவுமே தண்ணிக்குன்னு எதுவுமே ஊற்ற தேவையில்ல. இப்போ சாதம் குக்கரில் வச்சுருந்தேங்க, ஆற வச்சு இதையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கேரட் சாதம். சிம்பிளான கேரட் சாதங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இறக்கிடலாங்க. இதான் கேரட் சாதங்க. இப்போ இன்னொரு வானலில் மாங்காய் சாதம் செய்யப்படுறோங்க. அதுக்கும் அதே மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு பொரிச்சிருச்சுங்க. இதில் கடலைப்பருப்பு கொஞ்சம், ஜீரகம், வேர்க்கடலை போடுறேங்க. அதனால தான் நான் சொன்னேன், வேர்க்கடலை பிடிச்சதுன்னா வேர்க்கடலை போடுங்க, இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாங்க. இதோட கருவேப்பிலை போட்டுருக்கேன், பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். வேர்க்கடலையெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க. உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதிலே மாங்காவை கொட்டி மாங்காவை போட்டு நல்லா எண்ணெயில் பரண்டோன்னு சாதத்தை கொட்டிடுங்க. இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் சாதம், மாங்காய் சாதம், தொட்டுக்க உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்பளம். இதுதான் இன்றைக்கி என்னுடைய ஸ்பெஷலுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.